ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சேமியா கிச்சடி பண்ண போகிறேன். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 5-6 பல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க தேவையான பொருட்கள்: கடுகு 1/4 ஸ்பூன், இது வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் அது ஒரு சும்மா 1.5 ஸ்பூன் வரும், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சேமியா ஒரு பாக்கெட்டு, தண்ணி இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ வந்து பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி கூட வேணுன்றதா இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. இது நல்லா கொதிக்கணும் 5 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம சேமியா அதில் சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தட்டு போட்டு மூடிடலாம். சிம் பண்ணி வைக்கணும் ஸ்டவ்வை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேணும்னா காய்கறி கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு சேர்த்து கூட செய்யலாம். இப்போ நான் வீட்டில் இருக்கிறத வச்சு சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நெய் வந்து உருக்கி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணுவேன் தான். சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு.